அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து எக்ஸாம்பிள் 2.10 பார்க்க போகிறோம். கொஷின் என்ன அப்படின்னா, when the two resistance connected in series and parallel, their equivalent resistance are 15 ohm and 56 by 15 ohm respectively. Find the individual resistance. இப்போ என்ன கொஷினில் இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸை பேரலையும் கனெக்ட் பண்ணி ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி சீரீஸ்லேயும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குது. ஸோ சீரீஸில் இருக்கும் போது அதோட ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் எனக்கு எவ்வளோ கிடைக்கிதுன்னா 15 ஓம். அதே வந்து பார்த்தேன் அப்படின்னா பேரல் கனெக்ஷனில் இருக்குது அப்படிங்கும்போது எனக்கு எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னா அதோட ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது 56/15 ஓம். இது ரெண்டு கிடச்சிருச்சு எனக்கு. ஸோ அப்போ இண்டிவிஜுவலாக நான் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் வந்து R1லையும் R2லையும் நான் வந்து எடுத்திருப்பேன் அப்படின்றது தான் நம்ம வந்து இண்டிவிஜுவலாக ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னன்றதை நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சீரீஸ் பார்க்கலாம். ஸோ வந்து சீரீஸை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா R1 R2 ரெண்டு ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கேன், R1 R2. ஸோ அதோட ஈக்குவலன்ட் பார்த்தேன் அப்படின்னா ஆர்எஸ் வேல்யூ என்ன கிடச்சிருக்கு எனக்கு வந்து R1 + R2 இல்லையா. ஸோ அப்போ அதோட வேல்யூ என்னது ஈக்குவலன்ட் கொடுத்தாச்சு, என்னது 15 ஓம். அதே மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ வந்து பேரலல் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போது பேரலல் கனெக்ஷனில் பார்த்தேன் அப்படின்னா இதே மாதிரி R1 R2 நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம், R1 R2. ஸோ இதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் 1/RP = 1/R1 + 1/R2. ஸோ இதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும். என்ன அப்படின்னா ஆர்பி வேல்யூ தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே என்ன ஆகும், எனக்கு வந்து எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னா R1 R2. ஸோ இதை நான் வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணனாலும் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா R2 + R1. இது வந்து 1/RP வேல்யூ நம்ம கொடுத்துருக்கிறது வந்து RP வேல்யூ மட்டும்தான். ஸோ அப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா RP வேல்யூவை கொண்டு வரேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா RP = R1 R2 divided R1 + R2. ஸோ அப்போது எனக்கு கொடுத்துருக்க வேல்யூ பார்த்தேன் அப்படின்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க 56/15. ஸோ அதை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அப்போது 56/15 = R1 + R2 divided into இது இல்லையா. ஸோ R1 R2 divided R1 + R2. ஸோ இப்போ ரெண்டு வேல்யூவும் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இதை வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு R1 R2 வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா R1 + R2 = 15 ஓம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா R1 R2 divided R1 + R2 = 56/15 ஓம். ஸோ இதில் வந்து R1 + R2வோட வேல்யூ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா 15. ஸோ அந்த நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வேல்யூக்கு நான் என்ன பண்ணுறேன்னா சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இப்போ 15 நான் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும் 15ம் எனக்கு என்ன ஆகும் கேன்சல் ஆகும். ஸோ இப்போ ரிமைனிங் டேர்ம் எனக்கு என்ன கிடச்சிருக்கு R1 R2 = 56. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டேர்ம் கண்டுபிடிக்கணும் அப்படின்றனால R2 நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா R2 = 50. நம்ம R1ம் எடுத்துக்கலாம் இல்லை R2வும் எடுத்துக்கலாம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஸோ நான் இதில் வந்து R2 = 56/R1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஈக்குவேஷன் R1 + சீரீஸ் கனெக்ஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் R2க்கு பதிலாக. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும் இங்கே R1 + R2 = 15. ஸோ இந்த R2க்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும் இங்கே R1 + 56/R1 = 15.
ஸோ இதை நம்ம வந்து எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைக்குது, இங்கே வந்து டிவைடட் 1 இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ காமனாக இதோட இது எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா R1. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணணும், நான் வந்து மல்டிப்ளைங் R1. ஸோ அப்போ இங்கே என்ன ஆகிடும், R1 ஸ்கொயர் ப்ளஸ் 56 ஈக்குவல் டு 15. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனுக்கு கொண்டு வரேன். ஸோ அப்போ இங்கே என்ன ஆகிடுது, R1 ஸ்கொயர் ப்ளஸ் 56 ஈக்குவல் டு 15 R1. இதை திரும்ப நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக ஃபேக்டோரியல் எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஈக்குவேஷன் ஃபார்மேட்டை கொண்டு வரேன். எப்படி அப்படின்னா R1 ஸ்கொயர் மைனஸ் 15 R1 ப்ளஸ் 56 ஈக்குவல் டு 0. நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுறது எப்படின்றது தெரியும். ஸோ 56னால் என்ன சொல்லுவோம், நம்ம வந்து 7 × 8 ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இங்கே நெகட்டிவ் சைன். ஸோ அப்போ ரெண்டுமே நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா நெகட்டிவில் ரெப்ரசன்ட் பண்ணிடுறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகுது, இங்கே R1 வேல்யூ வந்து R1 மைனஸ் 7. அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா R1 மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ பார்த்தேன் அப்படின்னா எனக்கு என்ன இருக்குது, R1 ஈக்குவல் டு 7 ஒரு வேல்யூவும் 8 ஒரு வேல்யூவும் அப்பியர் ஆகிருக்கு. ஸோ இதுலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா R2 வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறேன். எப்படி அப்படின்னா இப்போ வந்து R1 ப்ளஸ் R2 ஈக்குவல் டு 15. ஸோ இப்போ நான் வந்து 7 எடுத்தேன் அப்படின்னா R1க்கு 7 ப்ளஸ் R2 ஈக்குவல் டு 15 அப்படின்னா R2 ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும், 15 மைனஸ் 7. ஸோ அப்போ R2 வேல்யூ எனக்கு என்ன வருது, 8. இப்போ இதுவே நான் வந்து 8 எடுக்கிறேன் அப்படின்னா இங்கே எனக்கு என்ன ஆகும், 8 ப்ளஸ் R2 ஈக்குவல் டு 15. ஸோ அப்போ R2 வேல்யூ எனக்கு என்ன வரும், 15 மைனஸ் 8. ஸோ அப்போ R2 ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும்னு பார்த்தேன் அப்படின்னா 7. ஸோ அப்போது எனக்கு என்ன ஆகுது, R2 வேல்யூ R1 வேல்யூ 7 அப்படின்னு எடுத்தேன் அப்படின்னா R2 வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கிது, 8. அதே நான் R1 வேல்யூ 8ன்னு எடுத்தேன் அப்படின்னா R2 வந்து எனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா 7. ஸோ இப்போ இண்டிவிஜுவலாக நான் எடுத்துக்கிற ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ பார்த்தேன் அப்படின்னா 87 ஓமில் தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேல்யூஸ் இருக்கிற ரெசிஸ்டன்ஸை தான் நான் இந்த சர்க்யூட்டில் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது தான் நம்ம வந்து ஃபைனலாக இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை கண்டுபிடிச்சிருக்கோம். அவ்வளோதான். தேங்க்யூ.